இதயம் பலமாக இருப்பதற்கு, ஸோ இதய நோய்கள் நமக்கு வராமல் இருக்க என்னென்ன பண்ணலாம்? இந்த இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்றது நமக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு நியூஸ் வந்துகிட்டே தாங்க இருக்கு. நல்லா இருந்தாங்க, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. உங்களுக்கு ரொம்ப காலமாகவே கொலஸ்ட்ரால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கொலஸ்ட்ரால் நம்ம உடல்ல அதிகமாக இருந்துச்சு. அதுல முக்கியமா இதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல வெயிட் லாஸ் பண்றது ஈஸிங்க. அதுக்கப்புறம் நம்ம வெயிட் லாஸ் பண்ணோன்றது உடலே நமக்கு ஒத்துழைக்காத மாதிரி ஆயிடும். ஸோ ஜாயிண்ட் பெயின் வருது, நடந்தாலே மூச்சு வாங்குது, இதுல எங்கிட்டு நான் வெயிட் லாஸ் பண்றதுன்ற மாதிரி ஆயிடும். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். தொடர்ந்து பல பதிவுகளில் சித்தர்கள் சொன்ன நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோங்க. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இதயம் பலமாக இருப்பதற்கு, ஸோ இதய நோய்கள் நமக்கு வராமல் இருக்க என்னென்ன பண்ணலாம்? சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் என்னன்றதை பார்க்கலாம். இப்போது சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது நமக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. நல்லா இருந்தாங்க, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, இல்லை இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு, அவங்க ட்ராவல் பண்ணாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு, இல்லை ஜிம்முக்கு போனாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்லா தாங்க நேற்று பார்த்தோம், இன்றைக்கி ஏன் இப்படி இருக்குது? அப்போது இந்த இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய வீடியோஸில் கூட நம்ம நிறைய பார்த்துட்டு வரோம். அப்போ இந்த இதயம் பலமாக இருக்கிறதுக்கு என்னென்ன உணவு முறைகள் எடுக்கலாம்? இல்லை சில சிம்டம்ஸ் தெரிஞ்சால், ஏன்னா இதுக்கு சிம்டம்ஸே தெரியலன்னு தான் நிறைய பேர் சொல்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நம்ம கிட்னிக்கு தான் ஸ்பெஷலாக நம்ம ட்ரீட்மெண்ட் நம்ம கிளினிக்கில் கொடுத்துட்ருக்குறோம். இல்லைங்க, இது வரைக்கும் எங்களுக்கு சிம்டம்ஸே தெரியல, டெஸ்ட் எடுத்து பார்த்தா தாங்க எங்களுக்கு தெரிஞ்சது இது வரைக்கும் இவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு கிட்னியில் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இந்த இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா சில அறிகுறிகள் உங்களுக்கு தெரியுங்க. அது தெரிஞ்சதுனாலும் இருந்தாலும் அது இக்னோர் பண்ணாமல் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஸோ இதயம் பலமாக இருக்கும், இதயம் பலப்படும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மைல்டாக அட்டாக் வர மாதிரி, யார் யாருக்கெல்லாம் இந்த அட்டாக் வரலாம், இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள்லாம் எப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ரொம்ப காலமாகவே கொலஸ்ட்ரால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கொலஸ்ட்ரால் நம்ம உடலில் அதிகமாக இருந்துச்சு, அதில் முக்கியமாக இதை நோட் பண்ணிக்கோங்க, பேட் கொலஸ்ட்ரால். ஸோ உங்களுக்கு அந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா ரத்த நாளங்களில் கொழுப்பு படிய ஆரம்பிச்சிடும். ஃபேட்டி லிவர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபேட்டி லிவர் இருக்கிற பெரும்பாலும் நபர்களுக்கு நம்ம இதயத்திலும் பார்த்தீங்கன்னா கொழுப்பு படியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதய தசைகள் வீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கார்டியோமெகாலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வீங்கிடுச்சுன்னா அதில் நீர் தேங்க ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப கிரிட்டிக்கலாக ஆகிடுங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ பேட் கொலஸ்ட்ரால் உங்களுக்கு அதிகமாக இருக்குது, இல்லை ஏற்கனவே நமக்கு பிபி, ஸோ பிளட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா ரொம்ப அவங்களும் கவனமாக இருந்துக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரி இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு இன்னும் நிறைய மூலிகைகளும் இருக்குது, அதுவும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக அதிகமாக உப்பு சேர்த்து சாப்பிட்றது, எண்ணெய் சார்ந்த உணவுகள் நிறைய எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர்களுக்குமே இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ எண்ணெயில் நல்லா பொரித்த வறுத்த உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கிறோன்னா நமக்குமே பார்த்திங்கன்னா உடலில் அதிகமான அந்த கொழுப்புகள், தேவையில்லாத கொழுப்புகள் சேர்ந்து இதயத்தில் அடைப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நிறைய மருந்துகளை நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க, டெய்லி பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சப்ளிமெண்ட்ஸ்லாம் வேறு எடுக்கிறீங்க. பல வருஷமாக இதை நான் சாப்பிட்றேனே, இந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் கால்சியம் சப்ளிமெண்ட் சொல்லுவாங்க, மல்டிவிட்டமின் டேப்லெட்டு. ஸோ இந்த மாதிரி மாத்திரைகளை அதிகமாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலும் அது நமக்கு இதயத்தை பாதிக்க செய்யும். இல்லை அதிகமாக ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறீங்க, ஸ்மோக்கிங், ஸ்வீட்ஸ், நல்ல இனிப்பு சார்ந்த உணவுகளை நிறைய எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லும்பொழுது உடலில் நமக்கு இந்த தேவையில்லாத கழிவுகளை உள்ளே போக போக இதயத்திற்கு அது அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும். இன்னொன்று, நீங்கள் உடல் பருமன் அதிகமாக இருக்கும் நபராக இருந்தீங்கன்னா இதயத்தை அடிக்கடி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும்போதே நார்மலாக நீங்கள் இருந்ததை விட ஒரு 10 கிலோ எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சுனாவே உடனே அதை ரிவர்ஸ் பண்ண பாருங்கள். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வெயிட் லாஸ் பண்ணுறது ஈஸிங்க. அதுக்கப்புறம் நம்ம வெயிட் லாஸ் பண்ணோன்றது உடலே நமக்கு ஒத்துழைக்காத மாதிரி ஆகிடும். ஸோ ஜாயிண்ட் பெயின் வருது, நடந்தாலே மூச்சு வாங்குது, இதில் எங்கிட்டு நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுன்ற மாதிரி ஆகிடும்.
இப்போ ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்துக்கணுங்க, அந்த உடல் எடை அதிகரிக்க அதிகரிக்க இதயத்திற்கு அதனுடைய கெப்பாசிட்டி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதையும் நம்ம கவனமாக பார்த்துக்கணும். ஒரு சிலருக்கு இதய வால்வுகள்லையுமே பாதிப்பு ஏற்படுது. ஸோ மிட்ரல் வால்வில் நமக்கு ப்ராப்ளம் வர்றது, ப்ரொலாப்ஸ் ஏற்படுறது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் இருந்தாலும் அந்த வால்வுகளை வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள், இதய தசைகளை வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஸ்பெஷலான சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய மருந்துகளை நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம நாவல். ஸோ நாவல் மரத்திலிருந்து என்ன செய்கிறோமோ, அதாவது நாவல் கொட்டை சூரணமாக இருந்தாலும் சரி, அதனுடைய மரப்பட்டையிலிருந்து செய்யக்கூடிய மருந்தாக இருந்தாலும் சரி, இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நீங்கள் ரெகுலராகவே ஃபாலோ பண்ணிக்கலாம். பெரும்பாலும் சுகர் இருக்கிற நிறைய நபர்களுக்கு அந்த நாவல் கொட்டையை வந்து நம்ம மருந்தாக எடுத்துக்கிறோம். அதே மாதிரி உங்கள் இதயம் பலமாக இருப்பதற்கு நாவல் கொட்டையை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். ஸோ ரெகுலராக அதை நம்ம எடுக்க நம்ம உடல் நல்ல வலிமை பெற ஆரம்பிச்சிடும். ஸோ உடல் வலிமையாக இருப்பதற்கு நாவல் கொட்டை ரொம்ப சிறந்ததுங்க. அப்போ இதயத்திற்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக சீந்தில் சேர்ந்த மருந்துகளை நம்ம எடுத்துக்கலாம். சீந்தில் கற்பமாக எடுக்கலாம், சீந்தில் சூரணமாக நீங்கள் பயன்படுத்தலாம். இது வந்து ரெகுலராக நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்கள் இதயம் நல்ல பலம் பெறும், ஆரோக்கியமாக இருக்க ஆரம்பிக்கும். அப்போ சீந்தில் சேர்ந்த மருந்துகளை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்திட்டு வாங்க. உங்கள் உடல் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த சீந்தில் சேர்ந்த மருந்து, சீந்தில் சர்க்கரையாக பயன்படுத்தலாம். இன்னொன்று மருதம்பட்டை. ஸோ இந்த மருதம்பட்டை சார்ந்த மருந்துகளும் இதயத்துக்கு அதில் இருக்கக்கூடிய கார்டியாக் கிளைகோசைட்ஸ் அவ்வளோ நல்லது. ஸோ இதயத்துக்கு வந்து அந்த மசில்ஸ் வந்து நல்லா சுருங்கி விரியறதுக்கு, அந்த பிளட் வந்து பம்ப் பண்ணி வெளியில் தள்ளுறதுக்கான ஆற்றலை கொடுக்கறதுக்குடைய அந்த கார்டியாக் கிளைகோசைட்ஸ் இதில் இருக்குது. இதை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து முக்கியமாக இதயம் பலமாக இருப்பதற்கு மஞ்சள் ரொம்ப முக்கியங்க. இப்போ மஞ்சள், அதுலேயும் முக்கியமாக மரமஞ்சள். நம்ம மரமஞ்சள் வந்து குடிநீராக கொடுத்துட்ருக்குறோம் இல்லைங்களா? ஸோ மரமஞ்சளை குடிநீராக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ குடிநீர்னால் அந்த கஷாயம் மாதிரி. ஸோ அதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு அந்த கஷாயத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுதும் ஸோ உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள், அதே மாதிரி நம்ம ஹார்ட் பலமாக இருப்பதற்கு இந்த மரமஞ்சள் ரொம்ப முக்கியம். அடுத்ததாக இஞ்சி, பூண்டு, இது எல்லாமே சேர்ந்த மருந்துகள். சோம்பு, சீரகம், லவங்கப்பட்டை, இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வெளியேற்றும், இதயம் திறம்பட செயல்படுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஸ்ட் பெயின் ஏதாவது வருதான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ லெஃப்ட் சைடு நம்ம உடலில் இடது பக்கம் நெஞ்சு பகுதியில் ஒரு வலி வருதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ நெஞ்சு பகுதியில் ஒரு வலி இருக்கிறது, ஸோ அந்த வலி நமக்கு இடது பக்கம் கை வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறது, முதுகு பக்கத்தில் வலி தெரிகிறது, இது கழுத்து மற்றும் கீழ்த்தாடை வரைக்கும் நமக்கு பரவுது, இடது பக்கம் உடலில் பரவுது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. உடனே இசிஜி எடுத்து பார்த்துட்டு ஹார்ட்டில் வேறு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்றத கண்டிப்பாக நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இதயம் பலமாக இருக்க நல்லா வந்து சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள், இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வாங்களேன், இதயம் பலமாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தோன்னா மாதுளை, பீட்ரூட், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ ஆரஞ்சு, நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கிறது. ஸோ இது ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. உங்களுடைய இதயத்திற்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய கெரட்டினாய்ட்ஸ் இதய தசைகளை வலுப்படுத்தும், பாலிஃபினால்ஸும் இதய தசைகளை வலுப்படுத்தக்கூடியது. ஸோ அடிக்கடி ஆல்கஹால் எடுக்கிறது, ஸ்மோக்கிங் எடுக்கிறது, திடீர்னு நைட் டைமில் பார்ட்டிக்கு போயிட்டு அதிகமான உணவுகள் லேட் நைட்டில் எடுக்கிறது, இது எல்லாமே இதயத்திற்கு ஒரு பர்டன் தான். ஸோ 40 வயது 45 வயது கடந்துடுச்சுன்னா அந்த உணவு முறையில் கண்டிப்பாக இந்த மாற்றங்கள் எல்லாமே செய்யுங்க. ஸோ இதயம் பலப்படுறதுக்கு என்னென்ன பண்ணலான்றதை இந்த பதிவில் பார்த்தோம். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.